அனைவருக்கும் வணக்கம். இறை பேராற்றல், இறைவன் என்னும் மாபெரும் ஆற்றல், இயற்கை என்னும் மாபெரும் சக்தி. அந்த சக்தி மழையை யாராலும் நிறுத்த இயலாது. சூரியன் பூமிக்கு வருவதை யாராலும் மறைக்க இயலாது. பூமி சுற்றுவதை எவராலும் தடுக்க இயலாது. பிற உயிர்கள் தன் பிரதிபலிப்பாக அவரவர் குழந்தைகளை உருவாக்குவதையும் யாராலும் தடுக்க முடியாது. வேணால் மனிதனை தடுக்கலாம், ஏன்னா கொல்லலாம், சாகடிக்கலாம், மிருகங்களை தாவரங்களை அழிக்கலாம். அழிக்காமல் சுதந்திரமாக அதை நாம் விட்டோம் என்றால் அது தன் பிரதிபலிப்பாக அடுத்து வர்ற தலைமுறையும் ஜென்ரேஷனையும் உருவாக்கும். அதுதான் இயற்கையின் சூழல். இயற்கை அழகாக திட்டமிட்டுருக்கு, நல்லது. அதனால தான் நம்ம வாழ்கிறோம். காடுகளில் உள்ள மரங்களை நம்ம உருவாக்கணும்னு நம்ம நினைக்கல. அது எப்படியோ வாழ்ந்துட்டு தான் நமக்கு மழைகள் கொடுக்குது. அதனால தான் நம்ம வாழ்கிறோம். ஆக்சிஜன் கொடுக்குது, நம்ம வாழ்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு கடலையும் காடுகளையும் முடிஞ்ச அளவுக்கு மாசுபடுத்துகிறோம், அதை அழிக்கிறோம். நம்ம தான் நம்மளை வாழ யார் வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிச்சிக்கிட்டே இருப்போமே. நல்லவர்களை அழிச்சிக்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்போம். கயவர்களை வாழ வைப்போம், அவர்களுக்கு நிறைய உதவி செய்வோம். ஏன்னா கயவர்கள் துணை இருந்தால் தானே நம்ம மற்ற எல்லாரையும் அவங்கள வச்சு மிரட்டி எதை வேணாலும் செய்ய முடியும். அதுதான் இன்றைய உலகம். இன்னொரு விஷயம், ரொம்ப பேர் கடவுளை பார்த்துன்னு வந்துக்கிறாங்க. கடவுளே, நான் இவ்வளோ பெரிய ஆளாச்சே, இவ்வளோ அறிவாளியாச்சே, நான் இவ்வளோ செல்வங்களை வச்சுக்கிறேனே, இவ்வளோ இதை வச்சுக்கிறேனே, நான் என் வாழ்நாளில் பெரும்பகுதியை நான் அறிவை தேடி நான் பிரயாணம் பண்ணேனே, அதெல்லாம் இயற்கைக்கு ஒரு மேட்டரே கிடையாது. மிகப்பெரிய அறிவாளியை விட மிகப்பெரிய அறிவாளியை கால சூழலை உருவாக்க முடியும். மிகப்பெரிய அரசியல்வாதியுடன் ஒரு அரசியல்வாதியை உருவாக்க முடியும். அறிவாளியை உருவாக்க முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும். ஆனால் நம்ம பழைய கருத்துக்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்போம். தொங்க வேண்டாம். பழைய கருத்துக்களை நீங்கள் வச்சுக்கிட்டு அதோட புதிய கருத்துக்களை ஏற்றுக்குங்க. அறிவியல் கண்டுபிடிப்பு புதுசாக ஏற்றுக்கிறீங்களே, அப்புறம் ஆன்மீக கண்டுபிடிப்புகளும் புதிதாக இருந்தால் அதையும் ஏற்றுக்குங்க. அந்த பழைய கருத்தை பிடிச்சிட்டு நான் தொங்குவேன் அப்படிங்காதீங்க. தொங்க கூட வேணாம். அது பழைய கருத்தை பிடிச்சி தொங்குறவங்க தொங்கட்டும். புதிய கருத்து வருது, அந்த புதிய கருத்தை பிடிச்சி தொங்குறவங்கள சுதந்திரமாக விட்டுருங்க. அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியாக உங்களுடைய பவரை அங்கே பயன்படுத்தாதீங்க. இப்படி தான் உலக நாடுகளுக்கெல்லாம் சண்டை நடக்குது. சரியா? ஏற்கனவே குருமார்களையும் மறக்க வேண்டாம், ஞானிகளையும் மறக்க வேண்டாம், சித்தர்களையும் மறக்க வேண்டாம், விஞ்ஞானிகளையும் மறக்க வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் வர்ற குருமார்கள், சித்தர்கள், விஞ்ஞானிகள் அவங்க சொல்கிறதையும் கேளுங்க. இது பெருசு அது பெருசுன்னு பேசாதீங்க. எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது வழி நடங்க. எல்லாமே உலகத்துக்கு நல்லது செய்ய தானே வந்தது. இப்போ ரொம்ப பேர் புலம்புறாங்க, நான் இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன், எப்படி சேர்த்தீங்களோ, இவ்வளோ செல்வாக்க சேர்த்துருக்கேன், எப்படி சேர்த்தீங்களோ, அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களை சார்ந்தவர்கள் கூட தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இயற்கைக்கு எல்லாம் தெரியும். இயற்கைக்கு அனைத்தும் தெரியும். அதனால தான் மனுஷனுக்கு 100 ஆண்டுகள் ஆயுசு படைச்சிருக்கப்பயே இவ்வளோ ஆட்டம் ஆடுறானே, பல பேரை வாழ விடாமல் செய்கிறானே, பல பேரை தெரிஞ்சும் கெடுக்கிறானே, பல பேருக்கு பல துன்பங்கள் செய்கிறானே, பல பேரை அழிக்கிறானே அப்படின்னு தெரிஞ்சு தான் 100 வயது கூட எட்ட முடியாத அமைப்பில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். 80 வயசு பெரிய விஷயம் இன்றைக்கி அப்படி தான், இல்லை 90 வயசு அவ்வளோதான். 100 வருடங்கள் யாரும் வாழ்வ போவதில்லை. ஆனால் நம்ம சில சக்திகள்னு சொல்லக்கூடிய மாபெரும் மனித குலத்தை ஆளக்கூடிய, மனித குலத்தை வாழ வைக்கக்கூடிய சில சக்திகள் அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் 1000 கோடி வருஷம் வாழ்கிறதுக்கு தேவையான செல்வத்தை சேர்க்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு? இயற்கைக்கு தெரியும். 1000 கோடி செல்வங்களை சேர்த்த 1000 கோடி வருஷத்துக்கு அவங்க சந்ததி வாழும்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் அடுத்த பிறப்புக்கு போகிறப்ப அவங்க ரொம்ப கீழ்நிலையில் உள்ள வேலையை செய்யக்கூடிய புண்ணியமான தொழிலை செய்யக்கூடிய ரொம்ப கீழ்நிலை தொழில்கள். எல்லா தொழிலுமே மேல்நிலையில் செய்கிற தொழிலும் புண்ணியம்தான், கீழ்நிலையில் உலக செய்கிற தொழிலும் புண்ணியம்தான். மிகவும் கீழ்நிலையில் உள்ள மனிதர்கள் செய்யும் வேலையை அடுத்த பிறவி பிறந்து அவங்களை அடைகிறார்கள். இது நான் கண்ட உண்மை. அதனால தான் இயற்கை அந்த மாபெரும் சக்தி எல்லாருக்கும் 100 ஆண்டுகள் வச்சுருக்கு, 80 ஆண்டுகள் வச்சுருக்கு. 80 ஆண்டுகளுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்களே. உங்களை 300 வருஷம் 400 வருஷம் 1000 வருஷம்னு வாழ்ந்தால் யாரையும் வாழ விடுவார்களா? எல்லாருக்குமே தெரியும் நம்ம 80 வயசு தாண்ட மாட்டோம். நம்ம இளமை ஒரு 50 60 வயசு வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இளமையே போயிடும். அப்படின்னு தெரிஞ்சும் அராஜகத்தை அவங்க விடுவதில்லை. அடுத்தவனை ஒழிக்கிறத விடுறதில்லை, அடுத்தவன் வாழ்கிறத விரும்புறதில்லை. எந்த வயசுலையும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ 60 தாண்டிய 70 வயதை தாண்டிய ரொம்ப முதியவர்கள் அவங்க ஜென்ரேஷனை பேசினா ரசிக்கிறாங்க. அடுத்தவங்க ஜென்ரேஷன் புகழ் பாடுனா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவன் கொஞ்ச நாளில் என்றைக்கு மண்ணை கவ போகிறான், நெருப்பில் எரிய போகிறான், பூமியில் புதைப்பட போகிறான்னு தெரியாது. அதனால தான் இயற்கை எல்லாரையும் 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள்னு வாழ வைக்கலை.
இந்த அற்ப ஆயுளை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மனுஷன் இந்த ஆட்டம் ஆடுறான்னா என்றைக்கு வேணாலும் இவன் அழியணும், அழிஞ்சிருவான் அப்படின்னு தான் நம்ம ஆயுஷை குறைச்சது. 80 வருஷம்னு 100 வருஷம்னு. அப்படியும் அது தெரியாமல் புரியாமல் 80 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ ஆட முடிகிறோமோ, எவ்வளோ கெடுதல் பண்ணுறோமோ, எவ்வளோ அழிக்கிறோமோ அழிச்சிடுறோம். ஆகவே அதனால தான் இயற்கை படைத்து 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் நமக்கு ஆயுளை கொடுக்கல. ஸோ இயற்கை நல்லா தான் பண்ணியிருக்கு. 80 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் என்ன ஆட்டம் ஆடுறாங்க இந்த உலகத்தில் பார்த்துக்கு. அதனால் இயற்கையின் மீது பழி சொல்ல வேண்டாம். எதனை பொருட்டும். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.